ஓசை நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் முடிந்த பிறகு ஒரு காணொளியை சில நண்பர்கள் முகநூல்லையும் சமூக ஊடகங்களையும் பதிவு செய்து அந்த காணொளியை பரப்புனாங்க. அந்த காணொளியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் தர்மபுரி தொகுதியில் பிரச்சாரம் செய்யும் பொழுது தனக்கு தெலுங்கு தெரியும், ஓரளவுக்கு என்னுடைய தாத்தாவுக்கு தெலுங்கு எழுத படிக்க தெரியும் என்று சொல்லுகிறார்கள். இந்த பிரச்சாரத்தை வைத்துக்கொண்டு சில நண்பர்கள் என்னிடம் கூட கேள்வி எழுப்பினார்கள். என்னிடம் கேள்வி எழுப்பதற்கான அடிப்படை காரணம், கடந்த ஆண்டு நாங்கள் எல்லாம் கேரள அரசு தமிழர்களுடைய நிலத்தை ஆக்கிரமிக்கின்ற எண்டே பூமி திட்டத்தை எதிர்த்து தமிழகம் தழுவிய பரப்புரை பிரச்சாரத்தையும் மாநாட்டையும் முன்னெடுத்தோம். அந்த வகையில் அந்த எல்லை மீட்பு பரப்புரையை திருத்தணியிலிருந்து, குறிப்பாக திருத்தணி எல்லை மீட்பு போராளிகள் ஐயா தளபதி விநாயகம், மார்ஷல் நேசமணி போன்றவருடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து தொடங்கினோம். அதனால் அவர்களும் கேட்டார்கள். அவர்களுக்கும் சேர்த்து இந்த பதிவை செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றது. 1959ஆம் ஆண்டு ஐயா தளபதி விநாயகம் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அவருடைய கருத்துரையை வைத்திருக்கின்றார். அதை நான் படிக்கிறேன். அதிலிருந்து அந்த வீடியோவிற்கான பொருளை நாம் புரிந்து கொள்ளலாம். சித்தூர் மாவட்டம் ஆந்திரர்களின் மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் சித்தூர் மாவட்டம் பல மொழியினர் கூடி வாழும் மாவட்டமாகும். தமிழர்களே பெருவாரியாக இங்கு வாழ்கின்றனர். ஆனாலும் தாலுகா அலுவலகங்கள், போலீஸ் நிலையங்கள், நீதிமன்றங்கள், பதிவாளர் அலுவலகங்கள் ஆகியவற்றில் தெலுங்கில் மட்டுமே ஆவணங்கள் அளிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த 1908ஆம் ஆண்டிலிருந்து இவ்வாறு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் விளைவாக அங்கு வாழும் தமிழர்களுக்கு தங்கள் தாய்மொழியை கற்கும் வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. நான் சித்தூர் மாவட்டத்தில் பிறந்தவன். நான் என்று சொல்வது ஐயா விநாயகம் அவர்கள். நான் சித்தூர் மாவட்டத்தில் பிறந்தவன். ஆனாலும் தெலுங்கு மொழி படிக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டேன். மாவட்ட கழக ஆட்சியின் போது தமிழ் பள்ளிக்கூடங்கள் அறவே ஒழிக்கப்பட்டு விட்டன. தெலுங்கு பள்ளிக்கூடங்களில் படிக்க வேண்டிய கட்டாயம் தமிழர்களின் பிள்ளைகளுக்கு ஏற்பட்டது. ஜஸ்டிஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தபோது அநேகமாக எல்லா முதலமைச்சர்களும் தெலுங்கர்களாகவே இருந்தனர். பனகல் ராஜா, பி முனுசாமி நாயுடு, சர் கே.வி. ரெட்டி, பொப்பிலி ராஜா போன்ற ஆந்திரர்கள் முதலமைச்சர்களாக இருந்தபோது இம்மாவட்டத்தில் வாழ்ந்த தமிழர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெலுங்கு மொழி பேசுபவர்களாக ஆக்கப்பட்டனர். இம்மாவட்டத்தில் வாழ்ந்த வன்னியர்கள் ரெட்டிகள் என பட்டம் பூண்டனர். நானே கூட ரெட்டி என அழைக்கப்படுகிறேன். ஆனால் நான் முழுக்க முழுக்க மொழியாலும் பண்பாட்டினாலும் தமிழனே. ஆனால் ரெட்டி என நாங்கள் பட்டம் பூண்டதனால் எங்களை தெலுங்கர்களாகவே பதிவு செய்தனர். சட்டமன்றத்தில் ஐயா தளபதி அவர்களுடைய உரை 27/4/1959 அதில் பேசியிருக்கிறாங்க. இதில் முக்கியமான செய்தி என்னவென்றால், 1908ஆம் ஆண்டிலிருந்து அன்றைய சென்னை மாகாணத்தின் வடக்கு பகுதிகளிலே தமிழர்கள் பெரும்பாரியாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஆந்திரர்கள், திராவிட அந்த அரசியல் செல்வாக்கின் துணையோடு அதிகாரத்தில் இருந்த ஆந்திரர்கள், தெலுங்கர்கள் தமிழ் நிலத்தின் பகுதியில் பெயரை மாற்றுவது, தமிழ் நிலத்தை தெலுங்கு பகுதியாக மாற்றுவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டு தமிழ் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வியை ஒழித்து தெலுங்கு வழி கல்வியை கொண்டு வந்தது. காவல் நிலையங்களிலே, நீதிமன்றங்களிலே, பல்வேறு அலுவலகங்களிலே தெலுங்கிலே தான் அனைத்து ஆவணங்களும் தரப்பட வேண்டும் என்கின்ற உத்தரவிட்டது போன்ற பல்வேறு செய்திகள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை தளபதி விநாயகம் அவர்கள் பதிவு செய்கிறார். 1908ஆம் ஆண்டுக்கு தொடங்கிய அந்த நிகழ்வு கணக்கெடுப்பு வரும்பொழுது
வன்னியர்களை ரெட்டி என்று பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சூழலையும் உருவாக்கி இருக்கின்றார்கள். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தளபதி விநாயகம் போன்றவர்களே அன்றைக்கு தமிழர்களாக இருந்தாலும் தமிழ் பகுதியில் இருந்தாலும் தெலுங்கு ஆதிக்கத்தின் காரணமாக அவர்களே தெலுங்கு பள்ளிக்கூடத்தில் தான் படித்தார்கள். அவர்கள் பிறப்பாலும் மொழியாலும் தமிழர்களாக இருந்தாலும் படித்தது தெலுங்கு பள்ளிக்கூடத்தில். 1946 வெள்ளையர்கள் இந்திய துணை கண்டத்திற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது சித்தூர் மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு தமிழர் பகுதிகளை ஆந்திராவோடு இணைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கமிஷனை நியமிக்கின்றார்கள். அதை எதிர்த்து தமிழர்கள் படிப்படியாக திரள்கின்றார்கள். இந்திய துணைக்கண்டம் விடுதலை 1947 அறிவித்ததுக்கு பிறகு ஆகஸ்ட் 15க்கு பிறகு மறுநாளிலிருந்து தமிழர்கள் பெருவாகையாக வாழக்கூடிய சித்தூர் மாவட்டத்தை தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டும், சென்னையோடு இணைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை பலமாக முன்னெடுந்து வடக்கெல்லை மீட்பு குழு ஒன்று, போராட்ட குழு ஒன்று கட்டியமைக்கப்பட்டது. அந்த போராட்ட குழுவில் தான் ஐயா மங்களங்காள், அப்புறம் தளபதி விநாயகம் போன்ற பலர் அதிலே குழுவாக அமைக்கப்படுகிறார்கள். இவர்கள் எல்லோரும் முடிவெடுத்துத்தான் மாப்போசி அவர்களை போராட்ட குழு தலைவராக பின்னாளில் அழைத்து வருகின்றார்கள். ஆக 47 53 வரையிலே ஒரு முதற்கட்ட போராட்டம். தமிழர்கள் பெருவாகியாக வசிக்கக்கூடிய திருத்தணியிலிருந்து, திருப்பதியிலிருந்து, சித்தூர், நெல்லூர், குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளெல்லாம் தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வடக்கெல்லை போராட்டம் 1947 53 வரையிலே ஒரு கட்டம் வீரியமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேருனுடைய ஆட்சியிலே 53 ஆந்திர பிரதேசத்தோடு சித்தூர் மாவட்டம் இணைக்கப்படுகிறது. அப்படி இணைக்கப்பட்ட காலகட்டத்திலே செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தளபதி விநாயகம் அவர்கள் இருக்கின்றார். அவர் தலைமையிலே 53 1960 வரையிலே, அதற்கு முன்பு ஒரு 5 ஆண்டு காலம், 6 ஆண்டு காலம், அதற்கு பிறகு ஒரு 7 ஆண்டு காலம் என்று 13 ஆண்டு காலம் தொடர்ச்சியான போராட்டம் நடத்தி ரயில் மறியல், பேருந்து மறியல், கடையடைப்பு உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை நடத்தித்தான் நமக்கு திருத்தணியை பாடுபட்டு மீட்டு கொடுத்திருக்கின்றார்கள். தளபதி விநாயகம் போன்று, மங்களங்கடான் போன்று இன்னும் பல்வேறு போராளிகளுடைய துணையோடு தான் அந்த பகுதிகள் மீட்கப்பட்டன. மாப்போசி அதற்கு தலைமையேற்றார். இதைத்தான் 1950 சட்டமன்றத்திலே தளபதி விநாயகம் அவர்கள் தமிழ் பகுதிகளில் தெலுங்கர்களின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறது என்பதை மேற்கோளிட்டு காட்டியிருப்பார். இது ஒரு பக்கம் அல்ல, 2 பக்கம் அல்ல. தமிழ்நாட்டினுடைய எல்லை பிரச்சனைகளை பற்றி சட்டமன்றத்திலே பலர் பேசியிருக்கின்றார்கள். தளபதி விநாயகம் அவர்கள் வடக்கெல்லை மீட்பை பற்றி பேசியிருக்கின்றார். மதராஸ் மனதே என்று சொன்ன தெலுங்கர்களை கண்டித்தும் பேசியிருக்கின்றார். இந்த பேச்சுக்கள் எல்லாம் ஒரு பக்கம் அல்ல, 2 பக்கம் அல்ல, 1000 பக்கங்கள் கொண்ட அளவிற்கு இன்றைக்கும் சட்டமன்ற உரையில் இருக்கின்றது. தளபதி விநாயகம் அவர்களை தமிழர் இல்லை என்று சொல்பவர்களும், தளபதி விநாயகம் வழி வந்த அவருடைய மகள் வழி பெயர்த்தியான சௌமியா அவர்களை அரசியல் ரீதியாக விமர்சிக்கலாம். அவர்களுடைய அரசியல் கொள்கையில் உள்ள சிக்கல்களை விமர்சிக்கலாம். ஆனால் அவர்களையெல்லாம் ஒரு மொழி வழி, ஒரு தேசத்தின் எல்லை மீட்புக்காக போராடிய போராட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர்களை நாம் கொச்சைப்படுத்திவிடக் கூடாது. இந்த வரலாற்றை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மீட்கப்பட்ட நிலங்களை கடந்து திருத்தணியிலிருந்து குப்பம் வரையிலே, நெல்லூர் வரையிலே, காளகத்தி வரையிலே, திருப்பதி வரையிலே இருக்கின்ற பகுதிகளிலே இன்றைக்கும் பெரும்பாலான தமிழர்கள் இருக்கின்றார்கள். அந்த தமிழர்கள் பள்ளி தமிழர்கள், வரையர் தமிழர்கள், முதலியார் தமிழர்கள் என்று பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்த தமிழர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு பெரும்பாலும் வீட்டிலே தமிழ் மொழியைத்தான் பேசுவார்கள் தாய்மொழியாக. ஆனால் அவர்களுக்கு தமிழிலே எழுத படிக்க தெரியாத நிலை இருக்கின்றது. அங்கே தமிழ் பள்ளிகள் இல்லை. இப்பொழுது நாம் திருப்பதியிலிருந்து, காளகத்தியிலிருந்து, நெல்லூரிலிருந்து, குப்பம் போன்ற பகுதியை தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அந்த மக்களை தமிழ்நாட்டோடு இணைத்துக் கொள்ளப் போகிறோமா? இல்லை என்றால் அவர்களெல்லாம் தெலுங்கர்கள் என்று முத்திரை குத்தி அந்த மண்ணையும் அவர்களையும் தெலுங்கர்கள் பக்கம் தள்ளிவிடப் போகிறோமா? எல்லை மீட்பு போராட்டம் என்பது வெறும் நில மீட்பு போராட்டம் மட்டுமல்ல, அது ஒரு இன மீட்பு போராட்டம் கூட. திருத்தணியிலே தெலுங்கர் கடைகள் தவிர்த்த தமிழர் கடைகள் மூடப்பட்டு
கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. திருத்தணியில் இருந்த 90 விழுக்காடு தமிழர்கள் கடை மூடப்பட்டன. 10 விழுக்காடு தெலுங்கர் கடைகள் திறந்து வைக்கப்பட்டிருந்த சூழல் எல்லாம் அன்றைக்கு இருந்தது. திருத்தணியிலேயே கூட்டம் நடத்துவதற்கு, எல்லை மீட்புக்கான கூட்டம் நடத்துவதற்கு அன்றைக்கு ஆந்திர தெலுங்கர்கள் அனுமதிக்கவில்லை. தளபதி விநாயகம் போன்றவர்கள் அவருடைய அந்த திருத்தணி பேருந்து நிலையத்துக்கு அருகில் உள்ள வன்னிய சத்திரத்தை அனுமதித்து அதிலே அவர்களை வைத்து கூட்டம் போட்டு அவர் ஒரு பெருங்கூட்டத்தை, இங்க இருக்கக்கூடிய அனைத்து சாதி தமிழர்களின் திரட்டி பெருங்கூட்டத்தை காட்டித்தான் இந்த திருத்தணியை உள்ளிட்ட பல்வேறு தமிழ் பகுதியை நமக்கு மீட்டு கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த வரலாறே சௌமியா அவர்களுக்கு தெரியுமா என்பது கேள்விக்குறி. வரலாறு தெரியாத இனமாக தமிழினம் மாறி போய் உள்ளது. இந்த வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வரலாற்று நாயகர்களை நாம் ஏற்றி போற்ற வேண்டுமே தவிர கொச்சைப்படுத்திவிடக் கூடாது. நன்றி, வணக்கம்.